வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இந்த நாள் இனிய நாளாக அமைய கர்த்தருக்குள் உங்களை வாழ்த்துகிறேன். பழைய ஏற்பாட்டு நாட்களில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் கடவுளுக்கு பலி செலுத்தும் முறைகளும் கடவுளை தொழுது கொள்ளும் இடமும் இருந்தது. கடவுள் அந்த குறிப்பிட்ட இடத்தில்தான் இருக்கிறார் என்றும் நம்பினார்கள். எருசலேம் தேவாலயத்தை மக்கள் தங்கள் ஆவிக்குரிய வாழ்வில் முக்கியமான இடமாக கருதினார்கள். வருஷம்தோறும் அங்கு வந்து ஜெபிப்பதை, பலி செலுத்துவதை வழக்கமாக வைத்திருந்தார்கள். யூத மக்களுக்கு எருசலேம் புனித ஸ்தலமாக மாறினது. சீயோன் என்பது எருசலேமையும் சுற்றியுள்ள பகுதிகளையும் குறிக்கும் இடம். தானியேல் பாபிலோன் தேசத்திலே இருந்தபோது எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க ஜெபித்தார் என வாசிக்கின்றோம். ஆனால் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நமக்கு அப்படிப்பட்ட ஆவிக்குரிய நிலை இல்லை. நமக்கு கடவுள் ஏதோ ஒரு இடத்தில்தான் இருக்கிறார், அங்கு போய்தான் தொழுது கொள்ள வேண்டும் என்று இல்லை. யோவான் 4:21 இயேசு கிறிஸ்து சமாரிய பெண்ணிடம் பேசும்போது ஒரு மிகப்பெரிய உண்மையை சொல்லுகிறார். எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகின்றது. இயேசுவின் இந்த வார்த்தைகள் நீண்ட காலமாக அனுசரித்து வந்த காரியங்களுக்கு முடிவை கொண்டு வருகின்றது. அப்போஸ்தலர் 6:14 நசரேனாகிய அந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவான் என்று இவன் சொல்ல கேட்டோம் என ஸ்தேவான் சொன்னதை வாசிக்கின்றோம். எனவே இந்நாட்களில் இடங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை. ஆலயம் என்றால் கட்டடம் அல்ல, அது விசுவாசிகளின் கூடுகை. எந்த இடத்தில் கடவுளின் பிள்ளைகள் கூடினாலும் அங்கே கடவுளும் இருக்கின்றார். ஒரு விசுவாசி தினமும் தன் வேலைக்கு செல்லும்போது குறிப்பிட்ட அந்த ஆலயத்திற்குள் சென்று ஜெபித்துவிட்டு செல்கிறார். மிக மிக நல்ல பழக்கம்தான். ஆனால் அங்கே போய் ஜெபித்தால்தான் ஆண்டவர் கேட்கிறார். அங்கே ஜெபிப்பது விசேஷமானது என நினைப்பது தவறான நம்பிக்கை. குறிப்பிட்ட ஊழிய ஸ்தலங்களில் சென்று ஜெபித்தால் அங்கே விசேஷித்த வல்லமை இருக்கிறது என்று நினைத்தால் அது தவறான மூட நம்பிக்கை. சிலர் இஸ்ரவேல் தேசத்திற்கு புனித பயணம் செல்கின்றனர். நல்லது, அங்கே போய் குறிப்பிட்ட இடத்தில் குடும்பத்திற்காக, தேசத்திற்காக ஜெபித்தேன் என்று சொல்லி அங்கே ஜெபித்ததினால் ஆண்டவர் விசேஷமாக அந்த ஜெபத்திற்கு பதில் தருவார் என்ற நம்பிக்கையில் கூறுவது தவறாகும். நாம் ஜெபிக்கும்போது ஆண்டவர் எங்கே இருந்து ஜெபிக்கிறோம் என்று பார்ப்பதில்லை, நம் இதய நிலையைத்தான் பார்க்கிறார். இதய சுத்தம் இல்லாமல் எங்கே இருந்து ஜெபித்தாலும் பயனில்லை. அதே சமயத்தில் இதய சுத்தத்தோடு எங்கே இருந்து ஜெபித்தாலும், வீட்டிலிருந்து ஜெபித்தாலும் அந்த ஜெபங்களுக்கு பதில் கட்டாயம் உண்டு. இடம் அல்ல, இதய நிலையே முக்கியம். நான் சில சமயம் மதுரை பேராலயத்திற்கு, கத்தீட்ரல் ஆலயத்துக்கு செல்லும்போது உள்ளே சென்று அமைதியாக சிறிது நேரம் உட்கார்ந்து ஜெபித்து விட்டு வருவேன். அந்த இடம் விசேஷமானது என்பதனால் அல்ல, அங்குள்ள அமைதியான சூழல் கடவுளோடு பேசுவதற்கு இசைந்ததாக உள்ளது. எனவே அந்த இடத்தை ஜெபிக்க பயன்படுத்துகின்றேன். இந்த எண்ணத்தோடு நாம் எங்கும் ஜெபிக்கலாம். அன்பானவர்களே, ஆலய கட்டடங்கள் நாம் கடவுளை ஆராதிக்க, அவரின் வார்த்தைகளை கேட்க, காணிக்கைகளை படைக்க, ஜெபிக்க, விசுவாசிகளோடு ஐக்கியம் கொள்வதற்காக ஏற்படுத்தப்பட்டவை. அவைகள் புனித ஸ்தலங்கள் அல்ல. அன்பானவர்களே, இடங்களுக்கு அல்ல, நம் இதய நிலைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அதைத்தான் ஆண்டவரும் எதிர்பார்க்கிறார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தரின் கரம் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.